அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவலும் பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே பட்ஜெட் டேக்கு நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம், அதுவும் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணிடலாம். ரெண்டுமே ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது கொடுத்தாலும் மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் பார்ப்போம். நம்ம ஒரு பேட்டர்னோ ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ நியூஸ் எது என்ன வருதுன்னே நமக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம். ஓகேங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் சார்ந்து உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா, யாராவது யூடியூப் இந்த மாதிரி சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பாதீங்க, தவிர்த்துடுங்க. நீங்கள் படித்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ட்ரேட் பண்ணணும், இல்லையா ட்ரேட் பண்ணக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு பட்ஜெட் டே கொடுத்துருந்ததை பார்த்துருவோம். பட்ஜெட் டே மார்க்கெட்டுங்கிறது நம்ம பட்ஜெட் டே கொடுத்துருந்தது இங்கேருந்து ஃபஸ்ட்டு கீழே இறங்கினாக்கில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் எக்ஸாக்டாக அதே மாதிரி போயிருக்கு. போயிட்டு நம்ம ஒரு வேல்யூ சொல்லியிருந்தோம், 25,440யும் 25,470யும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்சைடுக்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பிரேக் பண்ணால் அடுத்தது எங்கே போகுன்றதை மட்டும் தான் கொடுத்துருந்தேன். அப்சைடு மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன், கீழே வேல்யூவே சொல்லலாம். கரெக்டுங்களா? இதுக்கு பேர் தான் சொல்லி அடிக்கிறதுன்னு பேர். எக்ஸாக்ட் ஐ பாருங்க, 25,440.90. 470க்கு மேலே என்ன ஆகலைங்க. அந்த வீடியோட எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேலே போயிட்டு எகைன் இது சப்போர்ட்டாக எடுக்கும்னு சொல்லியிருப்பேன். அது வரைக்கும் நீங்கள் என்ட்ரியை நம்ம எடுக்கக்கூடாது அப்சைடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? எக்ஸாக்டாக நம்ம பாயிண்ட் 440 டச் பண்ணாங்க, அங்கேருந்து ஃபால். சிம்பிள் மேக்ஸ். இது மார்க்கெட்டுக்கு நம்ம எப்பவுமே மார்க்கெட்டை தான் கொடுப்போம் பப்ளிக். இதில் நம்ம இதெல்லாம் நம்ப மாட்டோம். இது நான் என்னோட சொல்லி அடிச்சு நடந்திருக்கு, ஆனால் இதெல்லாம் நம்ப மாட்டோம். நம்ம மேக்ஸ் கால்குலேஷன்ல என்ன சொல்லியிருந்தோமோ அது என்ன நடந்திருக்குங்கிறத தான் நம்ம முக்கியமாக நம்புவோம். ஓகேங்களா? அப்போ பட்ஜெட் நம்ம கொடுத்துருந்தது எக்ஸாக்ட் ப்ரைஸில் அங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சு. அதை பிரேக் பண்ணாதான் பையே. கரெக்டுங்களா? எத்தனை பேர் இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி யார் போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம மேக்ஸை தான் நம்புறோம். மேக்ஸை நம்புங்க என்னைக்குமே. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். ஏன்னா நியூஸ் எது வந்தாலும் சரி. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இன்ட்ராடே கொடுத்துருவோம். நம்ம இதை தான் நம்புவோம். ஓகேங்களா? என்ன நடந்திருக்கு பாருங்க. நம்ம கொடுத்துருந்தது என்ன இன்னைக்கு, 25,300 புட்டு 142 rupees சப்போர்ட் எடுத்தா எபோவ் இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே 142 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்லிடணும். பாருங்க, 142க்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன்னா, அந்த லைனுக்கு கீழே இவரால் ஏன் வர முடியல? சிந்திங்க. எவ்வளோ போயிருக்காரு பாருங்க, எத்தனை மடங்கு மல்டிப்ளை இருக்காருன்னு மட்டும் பாருங்க. இவ்வளோ மடங்கு மல்டிப்ளை இருக்கு. ஆனால் இவ்வளோ வரைக்கும் வச்சிருந்து யாராவது ட்ரேட் பண்ணியிருப்போமா? கண்டிப்பாக முடியாது. புரியுதுங்களா? ஆனால் ஒரு ட்ரேட் எடுத்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். அது என்ன கிடைக்குது அது போதுமானது, போதும். புரியுதுங்களா? இவ்வளோ எடுத்து ஷோ பண்ணிக்கிட்டு அப்படியே அப்போ மார்க்கெட் இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு, அப்புறம் எகைன் இங்கிருந்து ஏன் ஏறுச்சு? இப்போ மார்க்கெட்டு சும்மா இங்கிருந்து ஏற கிடையாது, காரணம் இல்லாம இங்கிருந்து ரீசன் இல்லாம நம்ம மேக்ஸ் வேல்யூ இருந்ததுனாலதான் ஏறிச்சு. நியூஸ் என்ன வேணா வரட்டுங்க, ஏன் இந்த பிரைஸை இது பண்ண முடியல? சரி, இங்கிருந்து போனவர் இங்கிருந்து ஏன் இறங்கினாரு, எகைன் இங்கிருந்து ஏன் ஏறுறாரு? இதெல்லாம் சிந்திக்கணும். நீங்க கொஞ்சமாவது சிந்திக்கணும். எப்படா இது வந்து இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது சிந்திங்க. இன்னைக்கு வந்து அந்த 142 இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ மார்க்கெட் என்ன சொல்றது, கண்டிப்பா அப்சைட் போகாது, டவுன் சைடு தான் அப்படிங்கிறது இங்கேயே மறைமுகமாக உணர்த்திடுது. அதே இதுக்கு கீழே வரவே கிடையாது. வந்திருந்தா கூட அது ஃபால்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னைக்கு. அப்போ சிம்பிள். இதுக்கு பேர் தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அங்கேயும் நான் மார்க்கெட்ல என்ன சொல்லியிருந்தேன், பொசிஷனல் இதுல பட்ஜெட் ஸ்பெஷல்ல மார்க்கெட்டுக்கும் 25,440 ரெசிஸ்டன்ட், 25,470 இந்த ரெண்டு வேல்யூ ரெசிஸ்டன்ட். இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் ஃபர்தர் பை, இல்லைன்னா பையே கிடையாது. அப்போ அங்க போய் அங்க 440 டச் பண்ணுது, இங்க 142 டச் பண்ணுது. அப்போ 440 அதுக்கு மேல 470 மேல அதில் போக முடியலாங்க. அப்போ இது 142 கீழே வரும்ல, அப்போ இவர் தானே பை. அப்போ மார்க்கெட் அங்கே ஃபாலோ ஆக போகுதுங்கிறத தானே நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறது அப்புறம், மேக்ஸ் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். இதுக்கு பேர் தான் சொல்லி அடிக்கிறது. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.